இங்கே படிக்கணுன்றதுக்காக தான் பையனை இங்கே கொண்டு வந்து விட்டுருந்தாங்க. இப்போ தான் இன்னொரு சின்ன பொண்ணையும் நாங்கள் இழந்தோம். 3 வருஷம் ஆகுது. இப்போ இவனையும் நாங்கள் இழந்தோம். தெரியாத இடத்த தூக்கி கூட்டின்னு போய் காமிச்சு விட்டான். போவாதடான்னு எவ்வளோ சொன்ன கேட்கல. எனக்கு சத்தியமாக இந்த மாதிரி இடம் இருக்குன்னு எனக்கு தெரியுது. சென்னையில் குளத்தில் குளித்தபோது நீரில் மூழ்கி 2 பள்ளி சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தவறி விழுந்த நண்பனை காப்பாற்ற முயன்ற போது 2 பேருமே மூழ்கிய பரிதாபம். குடும்பத்தினர் கதறி அழுத காட்சிகள் மனதை சுக்குநூறாக்கிறது. ஒரு 1 hour என் பொண்ணு கூட போய் ட்ரெஸ் தைச்சிட்டு வரேன்ட்டு போனாங்க. இவன் என்ன பண்ணியிருக்கான், நீ போக்கா நான் பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு போயிருக்கா. போகணுன்னா என் பொண்ணு ஃபாலோ பண்ணி போயிருக்கா. எங்கே போகிறாங்க ஏன்னா இவன் ரொம்ப ஸ்பீடாக போனவன். போயிட்டு ரிட்டர்ன் வந்து ரொம்ப ஸ்பீடாக போனால் பையனை காண எந்த சந்தில் போனாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் இவன் தேடிட்டு 2 பேர்த்திட்ட கேட்டுட்டு அந்த வழியாக போயிருக்கா. இப்படி தான்மா கிராஸ் பண்ணி போனாங்க, ரோடை கிராஸ் பண்ணி போனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோடு கிராஸ் பண்ணி போனால் எங்கே தான் போகிறாங்கன்னு பார்க்கறதுக்காக போயிருக்கா. போனோன்னா அந்த பையன் விளையாடிட்டு இருந்திருக்கான். ஆல்ரெடி இன்னும் பிரவீன்ன்றவன் விளையாடிட்டு இருக்கிறான். விளையாடிட்டு இருந்தோன்னா இவன் ஓடி போயிட்டு ஏறிட்டான். என் பையன் ஏறிட்டான் மேலே. ஏறினோன்னா இவன் பின்னாடியே வந்து சர்க்கிளில் இவன் செப்பல் போட்டு பனின்னு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே இவனும் பிடிச்சி இழுத்துட்டுக்கிறான். வாடா 2 பேருமே சேர்த்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு 2 பேருமே எடுத்துருக்குறாங்க. ஏறும் போது அவன் ஸ்லிப்பாகி இவன் சின்ன பையன் என்ன பண்ணால் 2 பேருமே காலை ஒன்றா பிடிச்சி இழுத்துட்டாங்க. செப்பல் போட்டிருந்தனால 2 பேருக்குமே வலிக்கிட்டு உள்ளே போயிடுச்சு. என் பையன் வந்து உள்ளே மாட்டிக்கிட்டான். எங்கள் சஞ்சய் வந்து உள்ளே நல்லா ஆழமாக தலகெல்லாம் மாட்டிக்கிட்டான். இவன் பபுள்ஸ் விட்டு மேலே வந்தாங்க. பிரவீன் தம்பி மேலே வந்துட்டாங்க. என் பையன் வந்து ஆழமாக உள்ளே மாட்டிக்கிட்டான். அவனால் எதுவுமே பண்ண முடியல, மூச்சு விட முடியல, எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் தூக்கிட்டு நாங்கள் ஓடி வந்து தூக்கும் போது எதுவுமே இல்லை, பல்ஸ் இல்லை. உடனே ஆம்புலன்ஸ் உடனே வந்துட்டாங்க. நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு உடனே போயிட்டோம். என் பொண்ணு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். போன உடனே ஃபஸ்ட்டு பிரவீனை தூக்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு பிரவீனை தூக்குனாங்க, 2வது என் பையனை தூக்குனாங்க. என் பையனை தூக்கும் போது எதுவுமே இல்லை. எதுவுமே நான் ஆஸ்பத்திரியில் தான் வேலை செஞ்சுட்டேன். ஹோம் டேக்கர் தான் நான் பண்ணிட்டுங்க. பல்ஸ் பார்க்கும்போது எதுவுமே இல்லை. நாங்கள் கத்துறோம். எல்லாருமே வந்துட்டாங்க எங்களுக்கு பேட்ச்சு. நாங்கள் ஆம்புலன்ஸில் ஏற்றின பிறகு தான் நிறைய பேர் 2-3 பேர் வந்து சொன்னாங்க, பத்திரிக்கையிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். வேறு என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நாங்கள் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோன்னே உடனே சொல்லிட்டாங்க, இல்லை பிள்ளைங்க 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா எங்கள் ஃபேமிலியிலேருந்து நான் மட்டும்தான் போனேன். நானும் என் பொண்ணு தான் போனோம். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டாங்க. யாருமே கிடையாது. ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ எங்கள் அண்ணா ஊரில் இருக்காங்க, பாண்டிச்சேரியில் இருக்காங்க. அவங்க இங்கே படிக்கணுன்றதுக்காக தான் பையனை இங்கே கொண்டு வந்து விட்டுருந்தாங்க. இப்போ தான் இன்னொரு சின்ன பொண்ணையும் நாங்கள் இழந்தோம். 3 வருஷம் ஆகுது. இப்போ இவனையும் நாங்கள் இழந்தோம். குளிக்க தான் போனானா இல்லை அவங்க சும்மா மீன் பிடிக்க இன்னொரு பையன் போயிருக்கான் சார். இவன் ஏன்னா அவன் கிட்டத்தட்ட 1 மாதமாக போயிருக்கானோ. இவனுக்கு தெரியாத ஒரு நாள் நாங்கள் ஆன் பண்ணோம். அதுக்கு பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு கிணறு இருக்குது. ஒரு சின்னதாக அது மண்டபத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்த பூவெல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு கிணறு இருக்குது. அதில் தான் ஏன்னா பார்க்கு சின்ன பசங்களாம் வந்து விளாடுவாங்க. அதில் தான் விளாட்றாங்கன்னு நினச்சிட்டு நாங்கள் விட்டுட்டோம். ஏன்னா நிறைய பிள்ளைங்க போவாங்க. எங்கள் வீட்டுக்கார் வேலை செய்கிறவங்க கூட பசங்க கூட போயிருக்காங்க. இந்திக்கார பசங்க சின்ன சின்ன பசங்களாம் போயிருக்காங்க. நாங்கள் அதில் தான் விளாண்டுட்டு இருந்தோம்னு சொன்னோன்னா நாங்கள் எதுவும் குழந்தைங்க தானே அங்கே கராத்தா எடுத்துக்கிறாங்க, வாலிபால் குட்பால் எல்லாமே சொல்லித்தராங்க. அதில் பார்த்துட்டு தான் ஒரு சார்கிட்டேருந்து ஃபோன் வாங்கி என் பொண்ணு எனக்கு கால் பண்ணோன்னே நாங்கள் போயிட்டோம். போனோன்னா அந்த இடத்துல எல்லாருமே இருந்தாங்க. எல்லாம் தேடிட்டு இருந்தாங்க, தண்ணிக்குள்ளே குச்சி தேடிட்டு இருந்தாங்க. தோணா ஃபஸ்ட்டு இவங்க பையனை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் எங்கள் பையன் தலைகளை தான் நாங்கள் தூக்கணும். ஸ்கூலுக்கு போகல, ஒரு மாதம் சரியாக போகிறது இல்லை. அதுக்கு முன்னாடியே ரொம்ப தொல்லை பண்ணேன், மாத்திரை போட்டுட்டு ரொம்ப தொல்லை பண்ணேன். அதனால சரி நான் விட்டுட்டேன், கொஞ்ச நாளாக விட்டுட்டேன். ஸ்கூல் போகிறது அப்புறம் மீன் பிடிக்கிறதுக்கோசம் அங்கே போயிருக்கிறேன். தெரியல, எனக்கே தெரியாது. நான் வேலைக்கு போயிட்டு வந்து உடனே தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயத்து. நீங்கள் இப்போ பையன் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட போனானா எப்படிமா? அந்த இடமே தெரியாமல் தான் இருந்தது. அவங்க அப்புறம் நாங்கள் சொந்த வீட்டாங்க. அவங்க அப்புறம் தான் அவங்க கொடுத்துனா வந்தாங்க. இப்போ வந்து தான் தெரியாத இடத்த தூக்கி கூட்டின்னு போய் காமிச்சு விட்டான். போவாதடான்னு எவ்வளோ சொன்ன கேட்கல. எனக்கு சத்தியமாக இந்த மாதிரி இடம் இருக்குன்னு எனக்கு தெரியுது. தவிர்க்க
முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.